ஆமா ஆமா ஆமா. ஊரா ஊருக்குள்ள அப்படி அழகான ஒரு பெண் சின்ன நாட்டம் வந்திருக்கிறேனே. ஒரு பெண் சிம்மர நாட்டம். சிம்மர நாட்டம். ஆமா அழகா வந்திருக்கிறேனே. ஆமா ஆமா. ஏடி சிம்மர நாட்டமா? என்ன சில்ற இல்லடா நோட்டு. டேய் என்னடா செத்து கூட போய்வனால நீ சாவியா உயிரோட இருந்து அக்க போறேங்களுக்கு. ஏங்க ஏமா அடியே சிம்மர நாட்டம் வந்திருக்கிறேனே. ஆமா மத்தாலா நல்லா இருக்குடா உனக்கு. ஐயோ உனக்கே உனக்கே அழகா வந்திருக்கிறேனே. எனக்கு ஒரு ஆளத்தை புடிச்சு விடுங்க. உனக்கா? ஆமா சரி சரி புடிச்சு விடுறேன். உம்மதாங்க. ஆமா கை காட்டிட்டு அவங்க எல்லாம் வச்சு போறானே. உம்மதாங்க இது. ஏமா அடடா ஏன் இப்படி சொல்லிவிட்ட? அதனால என்கிட்ட அருமையான ஒரு ஆள் இருக்குது. ரசமா இருமா. என்னது? சத்தியமா இருமா. சத்தியமா? ஆமிசாவா? என்ன ஓட்கா வாங்குறீங்களா? காதுமல்ல. பம்பளைக்கு போற ஓட்கா தான் குடிக்கிறீங்களா? ஏய் நம்ம முருகன் பூசாரி இல்ல. அதான் தெரியும். முருகன் பூசாரி. ஏய் பாமாரி. தேங்காயா. மேல் மூடி பெருசாவும். கீழ் மூடி சின்னதா உடைஞ்ச மாதிரி தான் தெரியும் எனக்கு. கோயில் பூசாரி நீதானே. அடடா கோமாளி. ஓய் இல்ல ஆளு தானே கேக்குறா. எங்கேயும் போக வேண்டாம். எங்க? ஏய் கருப்பூர்ல இருந்து ஊட்டிட்டு வந்துக்கிறேன். ஓம்பறதக்கா. ஏய் கருப்பூர் வெள்ளாள சொல்றேன். ஈர எடுத்து சொல்றேன். கருப்பூர் வெள்ளாளப்பட்டியில இருந்து நம்ம செல்வண்ணை நீயே கூட்டிட்டு வந்துக்கிறேன்டா. எந்த செல்வன்? நம்ம யூடியூப் செல்வண்ணை. ஆமா 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 ஆமா. அவர்கிட்டயே போய் செல்ல அவர் மண்ணி கணக்கா பண்ணுவாரு. ரசமா இருமா. இப்ப கூட வந்துக்கிற பொம்பளை எனக்கு கோடை போட்ட கம்பிடுறது. அதெல்லாம் அவங்க காணாத போயிட்டாங்க. அப்படி என்ன பண்ணி போறாரு? அதனால ஏமா ஓய் அடடா ஏன் இப்படி சொல்லிவிட்ட? சரி என்கிட்ட அருமையான ஒரு ஆள் இருக்காங்க. சரி எங்கடா கைய வச்சு? ஏத்துறா. ஏமா ஆள் எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? இந்த பெண்ணுங்களுக்கு பொம்பளைங்களுக்குன்னு நல்லா புதுசா ஒண்ணு இருக்கு. பேசலாம் நான் அடிக்கிறாங்களாங்க. இல்ல இல்ல அது முன்னாடியே போயிருச்சு. பேசலாம் அப்படியா? ஒண்ணு இருக்குமே என்னது? என்ன இருக்கும்? தாமாவது என்னமோ 10 மாசம் அவத்துல வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுவாங்களே பிரசவம். பிரசவ வார்டு. அட பிரசவ வார்டுல வாட்ச்மேனா வேலை செய்யறோம். பிரசவம்ல வாட்ச்மேனா வேலை ஆமா. செய்யலாம். சரி வாட்ச்மேனா வேலை செய்யறோம். கமலத்தாரா வாட்ச்மேனா வேலை செஞ்சு சரி பக்கத்துல இருக்கிற கடையில போறான். எல்லாம் கடை வாங்கி தின்னுபிட்டு ஒண்ணும் தெரியாம பாவம் தார மரத்துல திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு பாவம் பாவம். நான் கூத்து வரும்போது ஏன்டா சண்டாளா ஏன்டா திரு திருன்னு முடிச்சிருக்கிற மாமா மாமா இப்படித்தான் நானும் பிரச்சனை வேலை செஞ்சு இப்படித்தான் அந்த மாதிரி நான் கடை வாங்கி தின்னுபிட்டேன் கடை போறேன். சரி இப்படி கடை பக்கம் போனா என்ன அடிக்கிறாங்க. என்ன மாமா பண்றது ஒண்ணும் புரியலங்கும் போது சரி வாடா என் கூட வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு பாம்பு வேச்சு போட்டு நிறுத்தி வச்சுக்கிறேன். எங்க முன்னாடி தான் பேர் என்னன்னு கேட்கலையே. சட்டி மிளங்கி கோணகி செக்யூரிட்டி வாட்ச்மேன் கூப்பிடு. செத்தை முழுகி கோணங்கி செக்யூரிட்டி வாட்ச்மேன். ஆமா. அப்ப காது கேட்கலனா? காது கேட்கலனா வாட்ச்மேன் மட்டும் கூப்பிடு. அப்படியா? ஆமா. சரி போய் உட்கார் நான் பாத்துக்கறேன். வா அண்ணா அடலங்க அத்தூரு வேம்பலகாண்டை. இல்ல காத்தால புலல ஊம்பளை. டேய் ஏன்னா அந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன். அப்படி முகரை பாரு. ஆயிடுடா. இந்த பேர் பிடிக்கலையா? கண்ணம்மா அடியே இந்த பேர் முகரை பாரு மூஞ்சில மூஞ்சி. பாமலி ஒரு சின்ன ஆசரா. ரொம்ப நாளா இருக்கு ஆசரா. என்ன ஆசை? ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆசை? ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆசை? அப்ப போட பத்திட்டா. ஓ இந்த பேர் பிடிக்கறங்க. அண்ணா ஆலாமர்த்து செல்லோண்ணே. ஆலாமர்த்தி செல்லமா. ஆயிடுடா. ஏய் மண்டை. டேய் மண்டை. டேய். ஏய் ஆலாமர்த்தி செல்லமாடா. ஆலாமரத்து செல்லமா? ஆலாமரத்து செல்லனா உனக்கு என்னன்னு தெரியாது? என்னடா? ஆலாமரத்துல என்ன தொங்கும்? குரங்கு. விழுதுல என்ன பிடிச்சி தொங்கும்? குரங்குடா. அதானே உன சொல்றா மண்டை. டேய் கட்டால நிமிடே குரங்கு நான் சொல்றேன் உன்ன. ஏத்தன்னா வச்சிக்க. என்ன மனுஷனாட கோவம் வருது உனக்கு? இந்த பேர் பிடிக்கலையா? அண்ணா பட்டிக்கே ராசாண்ணே. பட்டிக்கே ராஜா. ஆமாண்ணா. இல்ல செலமாயி பட்டிக்கே ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க கிளம்பிட்ட? உட்காரியா? இவங்கிலே உட்காருவா. சரி வா. இடல்ல கூட வா, நடுவுல கூட உட்காருங்க. தலைக்கு என்ன ஜாப்பு போடுற போல வெள்ளையாகுற. வந்து நானும் போடுறேன். ஏய் பட்டிக்கே ராஜா வாடா. அட மண்டை. பட்டிக்கே ராஜாவா? ஆமா ஆமா. ஏன்னா ஒரு 8 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா பட்டி போட்டு மேய்ச்சா என்னத்த காவல் கட்டுவாங்க? நாயா? அதுதான்டா அது. அப்ப நீ நாயின்னு சொல்றாடா அவன். ஏடி நாய் என்ன சொன்ன? இந்த பேர் முடிக்கலையா? ரசமாலுமா? ஐயோ அண்ணா அண்ணா ஏரிக்கே ராஜாண்ணே. ஏரிக்காவா? ஆமாடா. யோசிமாலு ஆமாடா மண்டபம்க்கா. ஏய் யா என்ன ஏரிக்கா ராஜா
ஏறிக்க ராஜாவாடா. மண்டா ஏரிக்கு ராஜனா என்னன்னு தெளிவா கேட்டுக்கா. ஏரியில தண்ணி வச்சு வச்சுனா என்ன மேயும்? எருமையா? ஆமா, அதுதான் உன் பேரு. அட கண்டார வந்து முக்கியம்னு எருமைனா சொன்னேன். இந்த பேர் முடிக்கலையா? கண்ணம்மா என்றால் என்னம்மா என்று அருகாமை வர வேண்டும். அப்படி இருந்தாலும் அழகான பெண்களை கண்டால் நீ எடுத்து விடுவியாமே வேண்டி பல வெய்ய காலத்துல சுருங்கி போயிருக்காயா. விஷமாதுமா ஒண்ணு கொடுத்தா கூட கைக்கு உள்ள விட்டு பேண்ட கூட தொழா வேண்டியதாக்குது. என்னத்த சுண்ணிய அதுல ஏன்னா நீ பாறையில போவீங்கன்னா வெட்டிக்கால 5:45 மணிக்கெல்லாம் போயிடுவேன். பின்னாடி பொறி வச்சுக்கிட்டு வந்துரு. ஏன்னா பாட்டுல விட மாட்டியா? இல்லையா, அப்பதான் கொஞ்சம் கனவு கொஞ்சம் சிரிச்சாந்துச்சு விட்டேன். சரி, இப்ப கனவு பெருச்சு உள்ள விஷமாதுமா போக மாட்டேங்குது. அதுல நீங்க பாடுவாயா? இல்ல எனக்கு தோல்லை வாய போற பணம் படிக்கிற சாட்டை வச்சுக்கிட்டு ஆயும்யா. அண்ணா அழகான பெண்களை கண்டா பார்த்து ரசித்து ரசித்து கோயா ரசிக்க பிடிச்சிக்கிட்டு சும்மாவா பணம் இல்ல இங்க பாரு அழகான பெண்களை கண்டால் பார்த்து ரசித்து ஒரு சினிமா சாங்ஸ் பாடல் பாடுவீங்களா? பாடல் ஆமாண்ணா பாடல் ஆமாண்ணா. ஏன்னா பையன் காட்டுற தீட்டியர் தொண்டைய 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 தீட்டுற நான் போய் அங்க உட்காந்துட்டுமா? இல்ல இப்பத்தில இல்ல. சரி, பக்கத்தால பிள்ளைங்க பக்கத்தால தான் பாட்டு வரும். அப்படியா? சரி சரி. அட உங்க அம்மாவை பார்த்தாலும் பையன். எங்க அம்மாவியா? பொண்ணை பார்த்தாலும் அப்படியுமா? பொண்ணை பார்த்தாலும் பையன். எப்ப கேட்டக்கு இந்த பணம் எந்த பழம்னா? அட தெரு தெருவா அலையிரண்டி. ஏன்னா தெருமாக தேயிரண்டி. என்ன பார்த்துக்கோ தெருப்பாக நீயும் பார்த்தான் இந்த பாட்டு பிடிக்கலண்ணா. பாட்டு பிடிக்கல எனக்கு. பிடிக்கல. வேற பாடல் பாடுவாயா? கோயிலுக்கு வந்துக்கிறோம். சரி, பக்தி பாட்டா பாடலாம். சரி. ஐயோ சாமி பாட்டு வந்துருச்சு. சாமி வந்துருச்சுடா. டேய் அரகரா அரகரா ஆராகரா ஆராகரா. அதுங்க எதுக்கு அரகரா பாடு. கும்போட போன தெய்வம் ஆயாளுக்கு ஆடுறதுக்கு இடமே வச்சுக்கல. எதுக்கு ஏண்டா 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 சத்தக்காரோட பொட்டை கடிச்சவனே மூஞ்ச பற எப்படி வச்சுக்கிற? ஏண்டா ஒரு பொட்டை பழம் வந்திருக்கு இப்படியா பாட்டு பாடுவ? யாருங்கிற? எங்க அக்காடாவ. அட ஊம்புலியா? எங்க அக்கா கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியாது. அட ஊம்புலியா? முத்து சாங்க பாடுறா. அட குத்து சாங்க. அட பட்டா மூஞ்சிடி நீ பட்டா மூஞ்சிடி பட்டா மூஞ்சிடி நான் பட்டா மூஞ்சிடி கல்லனே சொல்லிக்கிறியா மவனன்னாடி அப்படி பூமா வந்து நீ மாமா முன்னாடி அனகே அனகே உன்னை பணத்தியாகவா நான் உன்னையா குடிக்கணும் காலையில ஊம்பா குடிக்கணும். அது கலனா என்ன சொன்னீங்க? கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு நான் இப்ப எடுத்து விடுறேன் பாரு. எடுத்து எடுத்து என்ன வாய கொலாயிலியா அது அப்படியே விடுவாங்க. நான் பாட்டு பாட்டா? நீ பாடுறியா? மலர்களை போல் தங்கை உறங்கி
கேவலப்படுத்திட்டு ஆமாடா பொன்னவா கூதி உங்களைய மதிக்க வேண்டும் மரபடி உள்ள போனா உனக்கு உழுவது செருப்படி பாட்டு வேண்டாம் அப்படி இருந்த போதிலும் அடியே கண்ணம்மா அடியே நீ நானும் பேசிக்கொண்டிருந்தா வெகு நேரம் ஆகிவிடும். மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல போலாம். நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா முன்னாடி சோளக்காட்டுக்கு போலாம். எதுக்கு வேலை பண்ண டேய் போட்டு பல்லு மேல பல்லு சில்லறக்காக ஓட்டி போடும் ஒற்றுமையாக போயிடலாம். அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அக்னி பெருமை வாய்ந்த தாய் திருநாடு அங்கு தேசம் பச்சிமா நகரம் இந்த புண்ணிய பூமியின் பெயர் என்னடி? ஆமாடி இதுதான் சுன்னிப்பம்பட்டி. அது அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஆட வேண்டியது. இன்னைக்கு போன் பண்ணிவிட்டாங்க காலையில. சோளக்கிழமை ஆடுறதா? ஆமாடா என்ன சொல்ற? நெசந்தானே சொல்றேன். டேய் இந்த ஊர் பேர் என்னடி? ஊரு பேரு? ஆமா ஊம்பினாக்கி என்ன ஊர் சொன்னாங்களா? மாட்டுக்கார வாடா டேய் சின்ன கஞ்சிடா. டேய் வா டேய் அப்பா வா என்னடா அண்ணன் வந்துங்கற ஊர் பேர் என்ன? ஊர் பேர் என்னடா? இந்த பிள்ளை டேய் ஊர் பேர் வேண்டாங்க வா என்ன ஊர் பேருக்கு அடுத்து அப்படித்தானே சொன்னா? என்னடா இப்படி அந்த மாட்டுக்கார வர வேண்டாம். அவன் ஊர் பேர் அவன் சொல்லி பூப்பு மாட்டுக்கார வர வேண்டாம். அது தாண்டா பூப்பு வந்து இனிச்சிரு. அவன் அப்படி சொல்லல. அதுதானே சொல்றேன். அவன் சொன்னது மாதிரிடா புரிஞ்சுட்டு அப்படி சொல்லு. மாட்டுக்காரன் வர வேண்டாம். பூ மாட்டுக்காரன் வர வேண்டாம். பல செல்வங்கள் துளி விளையாடுற புண்ணிய பூமியாகும். ஆமா இந்த புண்ணிய பூமியை காப்பதற்காக அம்மா தாயாகப்பட்ட ரேணுகா பத்தினி எத்தனையோ அவதாரம் எடுத்தாலும் உள்ளூரை காப்பதற்காக அதாவது என்ன சாமிடா ஓய் பத்திரகாளியம்மன் பத்திரகாளியம்மனை அவதரித்து உள்ளூரை காத்து வருகின்றார். இப்பேற்பட்ட தெய்வத்திற்காக வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால அன்னார் குடும்பத்தினர் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. கண்ணம்மா நாடகத்தை அரங்கேற்ற நல்ல உள்ளங்களும் என்னாத்த கட்டுப்பது சக்காலத்தை சிரிச்சு இருக்கிறப்பாவும் நாடகத்தை அரங்கேற்ற நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டு கழிக்கின்ற நாடக கலா ரசிகர்கள் மட்டும் என்னடா தாயாரி எப்படி நாடகத்தை கண்டு கழிக்கின்ற நாடக கலா ரசிகர்கள் மட்டுமல்லாமல் கண்ணம்மா இன்னும் எனக்காக சின்ன பையனப்பா சின்னசாமி ஐயா அவர்கள் அதாவது என்னுடைய வேதத்தை பாராட்டி எனக்காக இருவரும் அன்பளிப்படுத்திருக்கின்றார்கள். சரி அவர்கள் மட்டுமல்லாமல் கண்ணம்மா தானமும் 32 தானம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். போதும் என்ற ஒரே தானம் அன்னதானம் மட்டுமே. கண்ணம்மா அடியே அந்த அதாவது சாப்பாடு சாப்பிட்டோம்ல அந்த சாப்பாட்டுக்கே இன்னைக்கு ஒரு கூத்தாடிட்டு போகணும். நாம போது கறி வேணும் வேண்டாங்க அள்ளி வச்சாங்க. சோறு கம்மிடா கறி தான் அதிகம். எனக்கு தெரியும் மத்தாளக்கார தட்டுல மட்டும் 1 கிலோ கறி கொடுப்பு. டேய் தொண்டைக்கு கீழே போன நிறவுது. ஆனா பூரா தின்னுபிட்டு வந்து வெட்டி குசி விட்டா தள்ளுறான் பாவம் அப்படி இருந்தாலும் அப்படி அண்ணன் நல்ல உள்ளங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் யார் என்றால் அதாவது கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் சேனல் எப்படி கருப்பூர் யூடியூப் வெள்ளாளப்பட்டி உண்மைதான். கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த செல்வம் ஐயா அவர்கள் செல்வம் யூடியூப் சேனல் மூலியமாக தன்னுடைய கரங்களாலே அதாவது விடிய முப்பொழுதும் வீடியோ எடுத்து இந்த கலை அழியக்கூடாது என்று சொல்லி உலகமெங்கும் நாடெங்கும் புகழ் பரப்புறாரு ஒளிபரப்பாகின்றாரு. அன்னாரு எப்படி இருக்க வேண்டும்? பட்டி பெருகி பால்பான வங்கி குட்டி பெருகி உடம்பால் வங்கி அருகு போல் வேறுண்டு மூங்கில் போல் மும்மானம் கிளைத்து ஆண் போன பக்கம் அரச பெற்றாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி
பெருகி ஆண்டவன் அனுகிரகம் பெற்று ஏர் போன பக்கமெல்லாம் போர் போல விளைந்து எதிர்கொள்ளாது போல ஆண்டவன் அருள் பெற்று எந்தெந்த சுப சேமாக வாழ இந்த அம்பாளை பிரார்த்திக்கின்ற ராமோ ஜெயம். அது மட்டுமல்ல செல்வம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க செத்து போயிடுடா அப்பா கிளிக் பட்டன் அழுத்தணும்ல லவுக்கணும் அப்பதான் அப்ப சப்ஸ்கிரைப் ஆகும். ஆமா அப்படி இருந்த போதிலும் குரு பிறவால் நிச்சயப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? நாடகம். ஆமாடி நீ தான் தூக்குறோம், நீ அழுத்து ராசா. நான் என்ன வேஷம்? நீ தூக்குறா நீ நான் அழுத்து ராசா. ஏன்டாடி 10 வருஷம் பரிச்சலனால இருப்பேன் உன்னை 10 வருஷம் பக்கத்துல போட்டு படுப்புன்னு நினைக்கிறியா? முடியல காலைக்கு பல்லுக்கு போதாத குச்சி வச்சு பல்லு விளக்க மாட்டேன், படுக்கைக்கு பார்த்தாத பரிச்சல போட்டு படுக்கவும் மாட்டேன். அப்படி அப்படி பொம்பளையா நினைக்காத. அப்படி இருந்தாலும் இதோ சிவபுராணத்துல ஒரு பாகமா விளங்கக்கூடிய வடபத்திரகாளியம்மன் பிறப்பு முனியப்பன் சண்டை கண்ணமா என் பெயர் என்ன தெரிய வேண்டும் அல்லவா? பருவேதர் ராஜன் பற்று என்னுடைய நாமத்தை சொன்னேன் அல்லவா? உன் செவியில் நோக்குதான் என்னடி கண்டாட்டு போய் மத்தாலக்கார விட மாட்டேங்கிறாமாங்கிறேன். நீ பேசினா போதும் உடனே அந்த மத்தாலத்தை அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்கிறேன். நான் பேசுறாவேவா? ஐயோ கண்ணம்மா அப்படி இருந்த போதிலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். ஏன்டா என்னப்பா போனே பண்றது? போன் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சரி இந்த பொம்பளைகள் அப்படி முன்னாடி இதெல்லாம் என்னதாயா? இதெல்லாம் கை வைக்கிற தாயடி. அது என்னது? இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கும்பஸ்தனம். இது பெண்களுக்கு மட்டும் தாக்குமா? பெண்களா பிறந்தால் அனைவருக்குமே இருக்கின்ற கண்டிப்பாக எல்லாத்துக்குமேவா? டேய் சிவன் அதாவது சிவன் படைப்பதே ஏற்பட்டது இது. பெண்களாக பிறந்தால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கும்பஸ்தானம் எல்லாத்துக்குமே இருக்கு பெண்களுக்கு. அப்படியே எங்க அக்கௌண்ட் பிள்ளைக்கு மட்டும் இல்ல வேண்டா இருக்கும்டா சத்தியமானுமே. என்ன இல்லங்கிற இந்த பத்திரகாளி சத்தியமா இல்ல. பெண்களாக பிறந்தால் கண்டிப்பாக இருக்கும். இந்த பத்திரகாளி சத்தியமா இல்ல. ஏ கண்ணம்மா என்னடி சொல்ற? நிச்சயமான கை வச்சு கூட நீவி பாத்துட்டேன். என்னடா சொல்ற? டேய் இல்ல இல்லங்கறீல
உங்க அக்காட்டு பிள்ளைக்கு எடுத்த வயசு என்ன ஆகுது? என்ன அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 4 வருஷம். ஐயா விளக்கமாறு எடுத்ததுக்கு நீங்க மாத்தி விட்டு விளக்கமாறு. ஏன்னா மேல கீழே வந்து நிறைய பிடிக்க கூடாது ஒண்ணு. டேய் பெண்களாக பிறந்தால் அதாவது கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் அடைய வேண்டும். தக்க 16 வயது மங்கை ஆனால் மட்டுமே இந்த கும்பஸ்தானம் தானாக வரும். அப்புறம் எங்க ஆயலுக்கு விட்டு டீத்துல போயிட்டு கீழே வரைக்கும் இப்படி தொங்குது இப்படி. தாத்தா சூரிய கட்டி விளையாண்டு இருப்பாரு. இப்படியா கருமமெல்லாம் இல்ல இப்படி நம்ம அப்படி இருந்த போதிலும் பருவத ராஜன் பெற்ற பரம சிவனுக்கேற்ற கண்ணம்மா மச்ச வெளியழகி முச்சமில்லாத ரூபி அண்ணா நடை நடக்க பின்ன சடை ஒழுங்க 1000 தாய்மார் ஆடத்தி ஏந்தி வர அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் நிகரான மங்கை மாயன் தனக்கு தங்கை. உண்மைதான் கண்ணம்மா. என்னுடைய பெயரோ சக்தி உமா பார்வதி. சக்தி உமா பார்வதி. சத்தியும் இல்ல பானையும் இல்ல. சக்தி சக்தி வித்தி வித்தி. உண்மைதான். ஆதிசக்தி உமா பார்வதி உமா மகேஸ்வரி இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ சக்தி உமா பார்வதி. சக்தி உமா பார்வதி. உண்மைதான். உமா பார்வதியாக இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்தேன்? யாருடைய அமைச்சியால் பிறந்தேன்? என்னை பிறக்க வைத்தது யார் தெரியுமா? உலக பிறக்க முன்னே பாட்டு பாடுன. நான் சொன்ன வார்த்தைகள் வேறு, நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேறு. என்ன ஆணி சொல்லிலே பிழை இருக்கின்றது. ஓ அடே புலவரை பிண்டிகே. என்னடா அப்படி பிழை கண்டுபிடிச்சிட்டீர்களோ? என்னடா பிழை கண்டுபிடிச்சாங்க? நீதானமா சொன்ன. டேய் உமா பார்வதியாக இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்தது தெரியுமா? எப்படிமா கண்ணம்மா, உலகம் பிறக்கும் என்ன என்னயா அப்படின்னு வச்சுக்கிட்டே இன்னத்துக்கு ஆருக்கு போன் பண்ற? பெண் பிறந்தேன்.
இந்த அகிலம் பிறக்கும் முன்னே அன்னையால பெண் பிறந்தேன். சரி சரி பூமி பிறக்கும் முன்னே உமையால பெண் பிறந்தேன். எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிமா கண்ணம்மா, இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி மகாமுனிவராகப்பட்டவர் நீண்ட காலமாக தவம் இருந்தார். தவத்திற்கு பலனாக கண்ணம்மா ஓம் என்ற சத்தத்திலே சக்தி உமா பார்வதியாக நான் பிறந்தேன். சரிம்மா கையில திரிசூலத்தோடு முக்கண்ணோடு செருகிற அக்கினி வேள்வியோடு கண்ணம்மா சக்தி உமா பார்வதியாக நான் பிறந்து இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி என்னை படைத்தார் அல்லவா? ஆதி மகாமுனிவரை பார்த்தேன். ஆதி மகாமுனிவர் என்ன செய்தார்? அகார முகார ஓம்கார மந்திரத்தை உச்சரித்தார். சரி ஒரு மந்திரத்தை உச்சரித்து ஒரு யாகத்தை செய்து பிண்டத்தை பிடித்து போட்டார். ஒரு பாலன் பிறப்பான். சரி சரி அப்படி என்று சொல்லி என்னிடத்துல உரையாடி விட்டு மாயமாக மறைந்தார் ஆதி மகாமுனிவர். சரி சரி கண்ணம்மா, ஆதி மகாமுனிவர் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு மந்திரத்தையும் உச்சரித்தேன். ஒரு யாகத்தை செய்தேன். பிண்டத்தை பிடித்து போட்டேன். சரி அதாவது அகார மந்திரத்தை உச்சரித்தேன். கண்ணம்மா, யார் பிறந்தா தெரியுமா? அகார மந்திரத்தை உச்சரித்து யாகத்தை செய்து பிண்டத்தை பிடித்து போட்டதும் அம்மா என்று ஒரு பாடல் பிறந்தார். உண்மைதான். இந்த பிள்ளை யார் என்று கேட்டேன். உண்மைதான். இந்த பிள்ளை யார் என்று நான் கேட்டதுனால தொந்தி பிறந்த தொந்தி கணேசமூர்த்தி விநாயக பெருமானுக்கு நான் வைத்த முதல் பெயர் பிள்ளை யார். இந்த பிள்ளை யார் என்று கேட்டதுனால இன்றும் அவருக்கு பிள்ளையார் என்று பெயர் உள்ளது. உண்மைதான். கண்ணம்மா, என் மகனாக ஏற்றுக்கொண்டேன். இரண்டாவதாக முகார மந்திரத்தை உச்சரித்தேன். ஒரு யாகத்தை செய்தேன். பிண்டத்தை பிடித்து போட்டேன். அடியே என்று ஒரு ஆடவன் பிறந்தான். உண்மைதான். அடியே என்று சொல்வதற்கு இவன் யார்? அப்படி என்று சொல்லி என்னோடு பிறந்த நெற்றிக்கனை திறந்தேன். அவனை எரித்தேன். உண்மைதான். அவனை எடுத்து சாம்பலாகி விட்டேன். மூன்றாவதாக ஓம்கார மந்திரத்தை உச்சரித்தேன். ஒரு யாகத்தை செய்தேன். பிண்டத்தை பிடித்து போட்டேன். தங்கா என்று ஒரு ஆடவன் பிறந்தான். உண்மைதான். ஒரு பெண்ணாக பிறந்தால் அந்த பெண்ணிற்கு உகந்த வீடும் தேவை, பிறந்த வீடும் தேவை. அப்படி இருக்கும் தருவாயிலே தங்கா என்று வந்தவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். கண்ணம்மா, பிறகு என்ன நேர்ந்தது? என் கோபத்தை தெளித்தார். யாரு? நந்தநந்தனன். கண்ணம்மா, சீனிவாசன், கோபாலன், கோவிந்தன், நந்தன், முகுந்தன், கருடவாகனன், ஆபத்தாண்டவன் இப்படி சொல்லக்கூடிய சீனிவாச பெருமாள் கோபால கண்ணன். உண்மைதான். இந்த ஆதிசக்தியின் அவசியால் பிறந்ததுனால அவருக்கு அன்று வைத்த பெயர் ஆதி நாராயணமூர்த்தி. உண்மைதான். கண்ணம்மா, அப்படி ஆதி நாராயணமூர்த்தி அண்ணனாக ஏற்றுக்கொண்டு என் கோபத்தை தெளிந்த பிறகு இதை என்ன செய்தார்? தங்கா, இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி மகாமுனிவர் உன்னை படைத்தார். பிறக்கின்ற குழந்தைகளா எடுத்து விட்டால் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறது? அதனால என்ன செய்ய வேண்டும்? இதற்கு முன்பதாக நீ அதாவது எடுத்தாய் அல்லவா, அந்த ஆடவனை பிறக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கட்டளையில அண்ணனுடைய கட்டளையின்படி என்ன செய்தேன்? யாகத்தை செய்து பிண்டத்தை பிடித்து போட்டேன். அடியே என்று வந்தார் அல்லவா, அவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்க மறுத்து விட்டார். இதற்கு முன்பதாக நெற்றிக்கண் உன் நெற்றில இருந்தது அல்லவா, இந்த நெற்றிக்கண்ணை திறந்து நான் பிறந்தவுடன் எடுத்து விட்டார். இதற்கு மேல் உன்னை திருமணம் செய்த பிறகு ஆசையோடு அன்போடு உன்னை கட்டி அடக்கி வரும் பொழுது உன்னோடு பிறந்த நெற்றிக்கனை திறந்து பிறகு என்னை எரிக்க மாட்டான் என்று என்ன நிச்சயம்? உன்னை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் உன்னோடு பிறந்த நெற்றிக்கண்ணை இந்த சிவபெருமான் எனக்கு பொருத்த வேண்டும். பொருத்தினால் உன்னை திருமணம் செய்வேன் என்று சொல்லி சிவபெருமான் சொன்னார். சற்றும் தாமதம் இல்லாமல் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடன் பிறந்த நெற்றிக்கனை பிடுங்கி சிவபெருமான் நெற்றியினை பொருத்தினேன். கண்ணம்மா, சிவபெருமான் நெற்றிக்கனை பொருத்திய பிறகு திருமணம் செய்து கொள் என்று கேட்க என்ன செய்தார் தெரியுமா? கண்ணம்மா, அடியே உனக்கு ஒரு அது பெண்ணாக பிறந்து இவ்வளவு ஆணும் என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? என்னோடு பண்ண நெற்றிக்கனை சிவனுக்கு படுத்தினேன். இப்ப சிவனோடு நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கனை திறந்து என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்து என்னையே எடுத்து விட்டால் பாவி சண்டாளன். சண்டாளன், சதிகாரன், நயவஞ்சகன் என்னையே எடுத்து சாம்பலாகி விட்டான். உடல் தான் எரிந்தது, ஆவியாகப்பட்டது அந்த பறக்கின்றது. அண்ணா மாயவா, இது நியாயமா நீதி என்று கேட்க தங்கா கோபப்பட வேண்டாமா? ஏனென்றால் இந்த யுகத்திலே இந்த ஜென்மத்தில் எங்களை படைத்தது யாரு? சக்தி உமா பார்வதி நீதானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னையே திருமணம் செய்து கொண்டால் பெற்ற தாயே மகனை திருமணம் செய்து கொண்டதுக்கு சமமாகிவிடும். அதனால
அம்மா ஆ, அடுத்த யுகத்திலே ஆ. அடுத்த ஜென்மத்திலே ஆ. இதோ ஆ, தக்க யாகத்திலே பர்வதராஜன் மகளாக பிறப்பாய் சரி பரம சிவனாக சிவபெருமான் பிறப்பார் ஆ, இருவரும் ஒன்று கூடுவீங்க ஆ, அப்படி என்று சொல்ல ஆ. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஆ. பர்வதராஜன் மகனாக பிறந்து ஆ. சிவபெருமானை திருமணம் செய்து சரி. சிவனுக்கு நெற்றிக்கண் கொடுத்ததுக்கு அடையாளமாக ஆ, சிவனோடு இடது பாகத்திலே செரிபாகம் ஆ, இடம் கொண்டு சக்தி உமா பார்வதி சரி சரி கண்ணம்மா ஆ. சிவனை திருமணம் செய்து ஆ, அடியே ஆ, அதாவது பிள்ளையார் என்று பிறந்தான் அல்லவா ஆமா அவன் தான் ஆணை மகத்தோன் பெரிய மகன் சரி சரி அழகுக்கு சிறிய மகன் ஒருத்தர் இருக்கின்றான் யாருமா யார் தெரியுமா யாரு? கண்ணம்மா ஆ, 6 கார்த்திகை பெண்களிடத்துல பிறக்க வைத்து ஆ, சூர பத்மனை அதாவது அழிப்பதற்காக ஆ, அசுரனை அழிப்பதற்காக ஆ. சூர சம்காரம் செய்வதற்காக ஆ. கார்த்திகை பெண்களிடத்திலே ஆ, 6 முகனை பிறக்க வைத்து ஆ, கார்த்திகையின 6 முகம் ஒரு முகமாக்கி ஆ, சூர சம்காரம் வென்ற பிறகு சரி அழகன் முருகன் என்று பெயர் சூட்டி ஆ, ஆணை முகத்தோன் பெரியவன் சரி அழகு முகத்தோன் சிறியவன் சரிம்மா இளைய மகன் முருகன் சரி சரி பெரிய மகன் விநாயக பெருமான் விநாயக பெருமான். உண்மைதான் ஆ. அப்படி இருந்தாலும் இருந்தாலும். வெள்ளியங்கிரியிலே சிவனை திருமணம் செய்து ஆ. நாங்க சுபசேமாக வாழ்ந்து வந்தாலும் ஆ. சக்தி இல்லை என்றால் சகலமும் கிடையாது ஆமா. சக்தி பார்த்து சக்தி அளித்தால் மட்டுமே ஆ. இந்த சகல லோகமும் இயங்கும் ஆமா இல்லை என்றால் ஆ, ஒருபோது இயங்காது இயங்காது. சக்தி பார்த்து சக்தி அளித்தால் மட்டுமே ஆ, ஒரு குழந்தை அதாவது ஆ. ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து ஆ. ஒரு கரு உருவாகின்றது ஆ, அந்த உருவு கரு உருவாகி ஆ. அந்த உருவு பிண்டமாகி ஆ. ஒரு குழந்தையாக திட்டிக்குது அல்லவா ஆ. அந்த குழந்தையாகப்பட்டது ஆ, கூன் குருடு நீங்கி பிறக்கணும் அல்லவா ஆமா சக்தி உமா பார்வதி ஆ, நான் பார்த்த சக்தி எடுத்தால் மட்டுமே ஆ, கூன் குருடு இல்லாமல் பிறக்கும் சரி சரிம்மா இல்லை என்றால் ஆ, அவரவர் செய்கின்ற முன் ஜென்மத்திலே ஆ, பாவ வினைகளை வைத்து ஆ. கூனாக குருடாக தான் படைப்போம் சரி சரி சக்தி சரிம்மா இல்லை என்றால் சகலமும் கிடையாது சகலமும் கிடையாது. என் கணவருக்கு என்ன வேலை என்ன வேலை தேசமோ அதாவது இந்த உலகமெங்கும் படியலக்கூடிய வேலை சரி சரி தேசமெல்லாம் வடியலுக்க கூடிய வேலை. படியலக்கக்கூடிய வேலை ஆமா என் கணவரை பார்த்து ஆ. பாதத்தை பணிந்து ஆ. வழி அனுப்ப வேண்டும் ஆ. பார்க்கலாமா அப்படியே ஆகட்டும். அப்படி ஆகட்டும் ஆ